ஹே காய்ஸ், தமிழில் வந்து பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையா, எனக்கு இருக்கோ. இந்த ஐடியா எனக்கு இப்போ தான் வந்துச்சு. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் போகிறது உங்கள் விருப்பம். வீடியோ பார்த்து யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என்னென்னா ChatGPTயில் ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சேன். அதை அப்படியே ஒரு பிளாகர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்து கூகுளோடது. அதில் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவேன். நான் பார்த்தா ஒரு எடிட்டிங் சேனல் வச்சுட்ருக்கேன். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் இந்த சேனலில் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு என்னுடைய ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து இதில் வந்து லோட் பண்ணுவேன். அதில் எனக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வந்து பாப்பப் வந்து ஆகும். அதுக்கு எனக்கு ஒரு சில ஏர்னிங்ஸ் வந்து வருது. அது எவ்வளோ வருதுன்னு எனக்கு மட்டும்தான் அது தெரியும். அதே உங்களுக்கு பிளாகரில் கூகுளில் எவ்வளோ ஏர்னிங் வரும்னு செக் பண்ணேன்னா அப்படியே யூடியூப் போங்க. யூடியூப்பில் பிளாகிங் பண்ணால் எவ்வளோ இன்கம் வரும்னு சர்ச் பண்ணிங்க. தமிழ் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னடா இது ஃபேக்காக இருக்குன்னு நினைப்பீங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஜஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும். இல்லை கூகுளில் கூட கேட்டு பாருங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா யூடியூப்பில் ஒரே ஒரு ஸ்லாட்டு, ஒரே ஆடு, ஒரே பிராண்டு. ஆனால் பிளாகிங்கில் கூகுளில் ஒரு ஆடு, பாப்பப்பில் ஒரு ஆடு ரோல் ஆகும், ஸ்க்ரோலிங்கில் ஒரு ஆட் லோட் ஆகும். ஒரு இடத்துல ஒரு ஆட் வந்து ரோல்லேருந்து ஆகிட்டே இருக்கும். அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மல்டி ஆட்ஸு, மல்டி பிராண்ட்ஸ். அதனால் ஏர்னிங்ஸும் அதிகம். மனசில் வச்சுட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு கிடைச்சதுலே பெரிய ப்ளஸ் ChatGPT. கண்டென்ட்டுக்கு வந்து தரமான இடம், ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஜெமினி கூட இருக்குது. பர்சனலாக சஜஷன் பார்த்தா ChatGPT தான் தலைவன். மாசு தரமான மாசு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ChatGPT வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே தான் ஆட்டம் ஆரம்பிக்குது, ஓகேங்களா? இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறேன்னா, இதில் வந்து தம்பி நான் வந்து இது மாதிரி வந்து பிளாகிங் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறேன், எனக்கு உன்னால் கண்டென்ட் ரைட் பண்ணி தர முடியுமா, ஓகேங்களா? அவன் பக்காவாக தரணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுப்பான். ஆனால் இங்கே மெயின் என்னென்னா கண்டென்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா. நான் ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணிட்டேன், என்னால் சொல்ல வந்து மனசு வரல. நீங்கள் கண்டென்ட் மட்டும் அவங்க கையில் தான். நான் வந்து வழி மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் வந்து கண்டென்ட்டு உங்களுடைய ஓனில் ரோல் வந்து பண்ணிங்க. என்ன கண்டென்ட்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டு முடிஞ்ச அளவுக்கு யுனைடெட் ஸ்டேட் கண்டென்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸை வாரிடலாம். ஒரு நாளைக்கு எங்கேயோ போய்ட்டு $1000 மேலே ஏர்ன் வந்து பண்ண வந்து முடியும். யுனைடெட் ஸ்டேட்டில் பாப்பா வர பிளாகிங் வந்து அப்லோட் பண்ணால் கூகுள் வந்து சும்மா யூடியூப் மாதிரிலாம் இல்லை, இங்கே மட்டும் ரோல் பண்ணிட்டு வெளிநாட்டில் ரோல் பண்ணாமல் இருக்காது. ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் கூகுள் வந்து பப்ளிஷ் பண்ணால் உங்கள் ஆர்டிகல் வந்து ஜென்யூனாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ChatGPT வந்துங்க. ChatGPT வந்து போயிட்டு உங்களுடைய கண்டென்ட்டை, ஓகேங்களா, உங்களுடைய கண்டென்ட்டை என்ன கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறீங்கன்னா அந்த கண்டென்ட் பற்றி வேறு பண்ண போகிற மாதிரி வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஆர்டிகல் வேணும்னு கேட்டால் அது கொடுக்கும். ஜஸ்ட் அந்த ஆர்டிகல் அப்படியே காப்பி பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி அப்படியே உங்களுடைய பிளாகர், ஓகேங்களா, பிளாகர்னு சர்ச் பண்ணுங்கள். பிளாகர் சர்ச் பண்ணி blogger.com சொல்லிட்டு ஒன்று வரும். ஜஸ்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா இதில் மெயின் ஒன்று இருக்குது. பிளாகரில் வெப்சைட் பில்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த 3 லைன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கீழே பண்ணால் தீம்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அங்கே போனால் நிறைய தீம்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. அதை விட்டு அவங்க வெப்சைட் ரெடி பண்ணால் இந்த வெப்சைட் தரான்னு சொல்லிட்டு போகாதீங்க. நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய வெப்சைட் எனக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு கஸ்டமைஸ் தெரிஞ்சால் ஓகே, கஸ்டமைஸ் பண்ண தெரியலனா அதுக்கும் கவலைப்படாதீங்க. தலைவன் ChatGPT போயிட்டு தம்பி இது மாதிரி ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ண போகிறேன், இது மாதிரி தான் போட போகிறேன், இதோட ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு கோடிங் மட்டும் கொடுப்பானா, நேமோட கொடுப்பாங்க கோடிங்க. அப்படியே காப்பி பண்ணி இந்த கஸ்டமைஸ் ஏரா இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணி எடிட் HTML போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினா முடிஞ்சு, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு யூஸ் வந்து பண்ணிங்க. உள்ளே வந்து ஓம் அது இது சொல்லி சில பட்டன்லாம் இருக்குது, அங்கெல்லாம் யூஸ் பண்ணி காப்பி ரெண்டாவது டூலாம் மென்ஷன் பண்ணினா ஃபினிஷ், ஓகேங்களா? ஈஸியாக முடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபினிஷ் வந்து பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? என்னென்னா கண்டென்ட் ரைட்டிங்கு ரீச் பண்ண வைக்கணும்ல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒன்றும் பண்ண போஸ்ட் மட்டும் போடுங்க, தானாக ரீச் ஆகிடும். அகைன் அப்படியே போய்ட்டு AdSense பேஜுக்கு போங்க. கூகுள் AdSenseக்கு போய் அப்ளை பண்ணுங்கள். எடுத்துனே போய் அப்ளை பண்ணாதீங்க, ஒன்றும் அழிக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கு வந்து ஹோஸ்டிங் பார்த்தா நான் இன்ஃபர்மேஷன் தமிழில் வாங்கினேன். இங்கே இருங்க, அதுக்கு வெப்சைட் கூட எங்கே இருக்குதுன்னு எனக்கு வெப்சைட் நேம் மறந்து போச்சுங்க, அதான் பிரச்சனை. இப்போ இங்கே நான் வெப்சைட் நேம் வந்து என்னுடைய சேனலில் எடுத்து காமிக்கிறேன். வெப்சைட் நேம் என்ன எனக்கே தெரியலையா, வெப்சைடு போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தமிழ். ஆமாம், இன்ஃபர்மேஷன் தமிழ் ஆஃபீஸியல். இங்கே பாருங்கள் blogger.com தான். நான் டொமைன் கூட வாங்கலைங்க, இதாங்க மெயின். எங்கே பாருங்கள் blogger.com தான், டொமைன் கூட வாங்கலை. பாருங்கள் மல்டி ஆட்ஸ் ரோல் ஆகும். தலைவன் எங்கே கை வச்சாலும் அப்படியே கண்ணி வெடி மாதிரி போடுவான். அது பாருங்கள் இப்படி தான் போட்டுவிடுவான். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நல்லா சூப்பராக பாப்பப் ஆகும். எல்லா ஆட்ஸுமே உங்களுக்கு வந்து லைனாக வரும். இதுமாதிரி சென்டர்லாம் எல்லா ஆட்ஸுமே வரும். கீழே மேலே அங்கே லெஃப்ட் ரைட்னு எக்கச்சக்கமாக ஆட்ஸ் வந்து செட் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிங்க. நெக்ஸ்ட் அதில் என்ன பண்ண சொல்லிட்டு நான் லைனாக அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
மணியை ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து தரேன். கண்டென்ட் மட்டும் என்ன நான் சொல்ல மாட்டேன். கண்டென்ட் நீங்களே வந்து கண்டுபிடிச்சிங்க. ChatGPT கேட்டு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் தரும், போடுங்க, அப்லோட் பண்ணுங்கள், மணியை ஏர்ன் பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல, ஃபேஸ் காமித்தாலும் எதுவே பண்ண தேவையில்ல. நல்ல ஒரு எனக்கு வந்து பில்ட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.